அதான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும்னு கூட்டிட்டு வந்துட்டீங்கல்ல. இதுக்கப்புறம் பேசி நான் என்ன பண்ண போறேன்? அதுக்காக உன்னை அப்படியெல்லாம் கூட்டிட்டு போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண முடியாது காவியா. எனக்கு நீ என்ன நினைக்கிறேன்னு தெரிஞ்சுக்கணும். சொல்லு. ரெஜிஸ்டர் ஆபீஸ் வாசல் வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டு இப்ப இதை கேட்க கூடாது தீபக். இன்னைக்கு யாருக்கோ கல்யாணம்னு போய் சொல்லி கூட்டிட்டு வந்தீங்கல்ல, அப்பவே உண்மையை சொல்லியிருந்திருக்கணும். என்னைக்காச்சும் உங்களை முழுசா நம்பணும்னு நினைக்கிறப்பெல்லாம் இப்படிதான் என்னை ஏமாத்திட்டே இருக்கீங்க. காவியா அப்படிலாம் இல்ல காவியா. தயவு செஞ்சு டிஃபெண்ட் பண்ணாதீங்க. ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில கல்யாணம்ங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அதுவும் ஏன் இஷ்டப்படி நடக்கல, இப்ப ரெஜிஸ்டர் மேரேஜ். இன்னைக்கு அதுவும் என்ன தவிர எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. நான் முட்டாளாதான் இருக்கேன். அப்படிலாம் இல்ல காவியா. உன்கிட்ட சொல்லாம இருக்கணும்லாம் என் இன்டென்ஷன் இல்ல. சொன்னா நீ தப்பா எடுத்துப்பியோன்னு தான். இப்ப கூட நீ தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்க காவியா. ஆமா, இப்பவும் நீங்க தான் கரெக்ட். நான் தான் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்ல. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஆளே இல்லல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை என் மூலமா நிறைவேற்றிட்டு போயிட்டே இருப்பீங்க. என்ன பத்தி கன்சிடர் கூட பண்ண மாட்டீங்க. ஆனா நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு சரின்னு நீங்க நினைக்கிறதெல்லாம் செய்யணும். அப்படிதானே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல காவியா. நீ என் வாழ்க்கையில கிடைச்ச பெரிய விஷயம். உன்னை மிஸ் பண்ணிட கூடாதுதான் நான் இப்படி எல்லாம் பண்றேன். எங்க உண்மையை சொன்னா நீ வரமாட்டியோன்னு தான் நான் உன்கிட்ட சொல்லல. அந்த உத்தமனும் அம்மாவும் உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்களோன்னு பயத்துல தான் நான் எல்லாத்தையும் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லியிருந்தேன்னு வையேன், கண்டிப்பா நீ வந்திருக்கவே மாட்ட. எனக்கு நீ எப்பவுமே கூடவே இருக்கணும் காவியா. அதான் எனக்கு வேணும். புரிஞ்சுக்கோ. டேய், ரெஜிஸ்டர் கூப்பிடுறாரா? ஆமா மாப்ள, எதா இருந்தாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு வந்து பேசிக்கலாம். வாங்க. காவியா. காவியாவா? வாமா. வாங்க. வா காவியா. சார், இவங்க எல்லாருக்கும் ஓகே ஆயிடுச்சு. அனுப்பிவிட்டுமா? இங்க தீபக் காவியாங்கிறது யாரு? சார், நாங்க 2 பேர் தான் சார். ஓ, கல்யாணம் முடிஞ்சிருச்சா இல்ல இனிமே தானா? கல்யாணம் 10 நாள் முன்னாடியே கோயில பண்ணிட்டோம் சார். இதோ இருங்க, ப்ரூஃப் காமிக்கிறேன். குட்டி புலி குர்ரா. சார், இது கோயில்ல கொடுத்த சர்டிபிகேட் சார். இது நாங்க எடுத்துக்கிட்ட போட்டோ. அப்புறம் இது எங்களோட ஐடி ப்ரூஃப் சார். ஏன், என்னாச்சுமா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? எதுவும் பிரச்சனையாமா? சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நான் உங்ககிட்ட கேட்கல தம்பி, அந்த பொண்ணு சொல்லட்டும். நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. நீ சொல்லுமா. இன்னைக்குதான் ரெஜிஸ்ட்ரேஷன் யாருமே என்கிட்ட சொல்லவே இல்ல. அதான் எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. என்ன தம்பி, என்ன இது? ஏன் சொல்லாம கூட்டிட்டு வந்தீங்க? அப்படிலாம் இல்ல சார், ஒரு சர்ப்ரைஸ்க்காக தான். அப்படி இதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸா? தம்பி ஏதோ ஃபீல் பண்ணிருக்காரு, அதான் இப்ப சொல்லிட்டாருலாமா. மூஞ்ச ஏன் உருன்னு வச்சிருக்க? கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வச்சுக்கம்மா. சரி, டாக்குமெண்ட்லாம் கரெக்டா இருக்கு. இந்தாங்க, இதுல கையெழுத்து போடுங்க. சார், ஒரு நிமிஷம் சார். ஏன், என்ன என் ஃப்ரெண்டு வரணும். அங்கிள், ஸ்வீட் வாங்கிட்டியாப்பா? வாங்கிட்டேன். அதான் ஏற்கனவே உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சுல, அப்புறம் எதுக்கு மாலை? இல்ல சார், அன்னைக்கு அன்பார்ச்சுனேட்டா நடந்துச்சு. அன்னைக்கு மாலை மாத்திக்க முடியல, அதான் இன்னைக்கு மாத்திக்கலாம்னு வாங்கிட்டு வந்தேன் சார். அப்படியா? சரி சரி, முதல்ல மாலையை கொடுங்க. ஓகே சார், மாத்திக்கங்க. இந்தடா கொடுப்பா. இந்த காவியா புடி. மாத்திக்கங்கம்மா. போடுங்கம்மா. அப்புறம் என்ன, நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இந்தாங்க, இதுல கையெழுத்து போடுங்க.
காவியா. ம். இந்தாங்க சார். மாப்பிள ஸ்வீட் எடுத்துக்க. ஆ கொடுங்க. இந்தாங்க எடுத்துக்கப்பா. எடுத்துக்கம்மா. எடுத்துக்கோமா. எடுத்துக்க காவியா. சாருக்கும் இந்தாங்க சார். எல்லா ரெக்கார்ட்ஸும் சரியா இருக்கு. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. இந்தாங்க மேரேஜ் சர்டிபிகேட். என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். உங்க ஒய்ஃபை கையை பிடிச்சு கூட்டிட்டு போங்க. ஓகே சார். வாமா போலாம். வர சார். வாங்க. அழகழகா அவதறிவா உயிருரிவா. நான் கிளம்புறேன். எனக்கு ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. காவியா, உனக்கும் ஒரு ஆட்டோ புக் பண்ணிருக்கேன். என்ன பாக்குற? எப்படியும் கூட வர்றதுக்கு பிடிக்கலன்னு தான் சொல்லுவ. அதான். அவளே நீதா கிட்ட வரியா. தெரிஞ்சா செஞ்ச மன்னிப்பே கிடையாதா. உடனே என்ன உதறி போனா சரியா. இனிமே நானும் உயிரும் அடதனியா. ஏன் சொகமே ஏன் முகமே எங்கேயோ தொலைஞ்சவளே. ஏன் வரவே ஏன் நிறமே ஏழாக. இனிமே நம்மள யார் நினைச்சாலும் பிரிக்க முடியாது. சர்டிபிகேட் நம்ம கைக்கு வந்துருச்சுல்ல. யார் என்ன நினைச்சாலும் சரி, ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்புறம் காவியா, நீ என்ன வேணாலும் திட்டலாம், எவ்வளவு வேணாலும் சண்டை போடலாம். எல்லாமே உன் விருப்பப்படி தான் நடக்கும். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அண்ணே போலாம் அண்ணே. பாய் காவியா. பாய். என மிரட்டி கொஞ்சம் மாத்திட்ட. மனசொடைஞ்சு போகாத. உன் விரல் பிடிச்சு நானும் கரையேறுவேன். ஏன் சொகமே ஏன் முகமே எங்கேயோ. வாமா காவியா. யார் கல்யாணத்துக்கோ போனியே, கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சுதா? ஆண்டி பசிக்குது, நான் இங்க சாப்பிட்டுக்கவா? இது என்னம்மா கேள்வி, உனக்கு இல்லாததா? வா காவியா சாப்பிடு. ம். டேய், காவியா உள்ளதான் இருக்கா. அக்கா உடனே உள்ள வர சொல்லு. சீக்கிரம்டா. சரி, நான் வச்சிடறேன். சத்யா, முகத்தில் கோவத்தை காட்டாமல் நார்மலாக வச்சுக்கோ. இந்த பொண்ணோட சப்போர்ட் இப்போ ரொம்ப முக்கியம். ஆண்டி, நான் உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் கேட்டிருந்தேன்ல, இப்ப அது இப்ப கிடைக்குமா? நீ நேத்து கேட்கும் போதே 2 நாள் ஆகும்னு சொன்னனேம்மா. இப்ப என்கிட்ட வெறும் 15,000 ரூபாய் தான் இருக்கும். பரவாயில்ல ஆண்டி, அது கொடுங்களேன். நான் வட்டி கட்டணும், கொடுங்க. ம், ஒரு நிமிஷம் இரு தரேன்.